இட்ஸ் பீன் ரியலி டஃப் இந்த 2 days. கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பீட் அது சம்வேர் எங்கேயோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணிருச்சு எனக்கு. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை நான் அப்போவே ரெக்கார்ட் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டாக். எனக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை உட்காந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு. ரொம்பவே சேட்னஸ், இதனால் ரொம்பவே சேட் ஆகிட்டேன். The 40+ people who have lost their lives in the stampede, my prayers are with you and your families. நான் வந்து ஐம் a விஜய் ஃபேன் அண்ட் ஐ நோ ஃபேண்டம்மை இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற மெச்சூரிட்டி எனக்கு இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் டோன்ட் see me as ஐம் a விஜய் ஃபேன். நானும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவில் நான் பேச வரல. ஐ ஆல்சோ வாண்டட் டு அட்ரஸ் அன் இஷ்யூ. ஐ எம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் தி ஸ்டாம்பீட். இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லிடாதீங்க, இவன் வந்து இதை பற்றி பேசலை, இவன் வந்து விஜய் சார் அதை பற்றி தான் பேச வந்திருக்கான்றத. இதை பற்றி லா இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல கோர்ட் சைட்லேருந்து. ஸோ இதுக்குள்ளே தலையிட்டு பேசுகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை இப்போது. அதனால தான் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். எனக்கு இதை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கிடையாது. இந்த ஸ்டாம்பீடில் நடந்த டெத்ஸ் பற்றி மக்கள் நிறைய தியரிஸ் வந்து பேசுகிறாங்க. லைக் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்தது நிறைய பேருக்கு பேசிக்காக தெரியும். லைக் மக்கள் நினச்சதை விட நிறைய பேர் வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, அதுக்கு வழிவிட போய் இன்னும் நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் கீழே விழுந்தாங்க, மிதிப்பட்டாங்க, இறந்தாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி விஜய் சார் லேட்டாக வந்தார், கேட்ட இடம் வந்து கொடுக்கல, கரண்ட்டு கட்டாச்சு, ப்ரொடெக்ஷன் சரியில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே இருக்காங்க. இது நடந்ததோ இல்லைனா வந்து என்னன்றது நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இதில் பாதி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம அந்த ஸ்பீச் நடந்ததில், அந்த கூட்டம் நடந்தது நம்ம லைவ்லேருந்து பார்த்தோம். அதில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது கூட்டம் நிறைய இருந்தது, நெரிசல் இருந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு படாத ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய உண்மைகள் வெளியில் வரல. அது போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் லா என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பற்றி பேச முடியும் அண்ட் ரியாக்ட் பண்ண முடியும். அதனால் இவன் தான் தப்பு, அவன் தான் தப்பு. கைஸ், லெட்ஸ் நாட் கம் டு அ கன்க்ளூஷன் ரைட் நவ். இப்போ நம்ம கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தா யூ வில் கெட் அன் ஒப்பீனியன். ஆனால் வெயிட் ஃபார் த கோர்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் இதை பற்றி ஆராய்ஞ்சு இன்னும் கொஞ்சம் உண்மைகள்லாம் கூட வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம் அதுக்குள்ளே. ஆன் தி அதர் சைட் பார்த்திங்கன்னா மக்கள் மேலேயும் நம்ம தப்பு கண்டிப்பாக இருக்குன்றதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, ப்ரெக்னென்ட் விமன் வராதிங்க, விமனே வந்து முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடுங்க, பார்த்துவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகமோட சைடில் இருந்து. அதனால் அதையுமே நம்ம ஒபே பண்ணணுன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சின்ன பசங்க விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, எல்லா தரப்புலேருந்தும் இருக்காங்க. ஆனால் உங்களோட சேஃப்டியை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நம்ம கூட்டம் வந்திருக்கோன்றதை காமிக்கணும், அவரை வந்து நேரில் பார்த்துடணும் அப்படின்றது எண்ணம்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் விஜய் சார் ஃபேன்னா எனக்குமே அந்த எண்ணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களாம் விஜய் சார் ஃபேன்ஸ்னால் அவங்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கணும், சாரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், கேட்கணும் அப்படின்றதெல்லாம். ஆனால் உங்களோட சேஃப்டியை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நம்ம கூட்டம் இவ்வளோ வந்திருக்குன்றதை காமிக்கணும், நேரில் போயிடணும், ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுடணும் நாம் இங்கே இருக்கோன்றத அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலி, இதை சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்ஸில் நடந்த ரேலி, டிவிகேவோட ரேலியில் வந்து நம்ம ஸ்பாட் எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரொம்பவே நெரிசலான, ரொம்பவே கன்ஜஸ்டடான ஒரு ஸ்பேஸ் அது. அதனால் போகிறவங்க பார்த்து போங்க. அண்ட் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது ஃபேமிலிஸ்னால் ப்ளீஸ் அதை வந்து கேட்டு ப்ளீஸ் அவாய்ட் இட். ஏன்னா இந்த விஷயம் என்னையவே இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிஸ் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. the நேஷன் இட் செல்ஃப் இஸ் ஸோ மச் டிஸ்டர்ப்ட் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம். இன்னொன்று, யார் என்ன தியரிஸ் சொன்னாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சட்டத்தோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஜய் ஹேட்டர்ஸ் அண்ட் தி ஸ்டாம்பீட். விஜய் சார் அஸ் அன் ஆக்டர்
அவர் நடிகராக இருந்தப்போ நோ நிறைய ஃபேன் வார்ஸ்லாம் நடக்கும். அவருக்கு ஃபேன்ஸை விட ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. விஜய் சார் ஃபேன்ஸ் அண்ட் அஜித் சார் ஃபேன்ஸ் அந்த ஒரு ரைவல்ரி இருக்கும். விஜய் சார் ஃபேன்ஸ் ரஜினி சார் ஃபேன்ஸ் அந்த ஒரு ரைவல்ரி இருக்கும். இதுவே ஒரு இம்மெச்சூரான திங் தான். பட் ஆனால் அது ரொம்பவே நடந்துகிட்ருக்கும். இவங்க அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, அவங்க இவங்கள அப்யூஸ் பண்ணுறது. அதனால் இப்போ விஜய் சார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம அந்த சைட் ஆஃப் தி ஸ்டோரியை மட்டும் பேசுவோம். ஸோ விஜய் சாருக்கு நிறையவே ஹேட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் காமன் ஹேட்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. இந்த ஃபேன் ரைவல்ரியிலேருந்து இருக்க ஹேட்டர்ஸும் சரி, இல்லை இந்த காமன் ஹேட்டர்ஸும் சரி, இவங்க எல்லோரும் சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். மனுஷன் எப்போ விழுவார் போட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இவங்க அடிப்பாங்கன்றதெல்லாம் ஸோ அக்லி டு த மேக்ஸ். இதெல்லாம் ரொம்பவே கேவலமாக இருக்குது. லைக் அவங்களோட ஒருத்தரும் எக்ஸாக்ட்லி whoever hates விஜய், whoever has put hate stories during his cinema times, எல்லாருமே கொஞ்சம் கூட மாறாமல் இப்போது இந்த ஸ்டாம்பீட் விஷயத்தில் அவரை போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படி ஒருத்தருக்கு கூட சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது. இப்போது இந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க, விஜயோட ஹேட் ஷேர் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாம்பீட் வந்தார், அவரால் தான் நடந்துருச்சு, அவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க, எல்லாமே ஃபைன். அது எப்படி ஒருத்தர் கூட மாறாமல் போடுறீங்க? ஸோ யூ கைஸ் வேர் வெயிட்டிங் வித் பயங்கர வன்மத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மனுஷன் விழறப்போ போட்டு அடிச்சிடணும், இதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி. எவ்வளோ ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறாங்க, எவ்வளோ போஸ்ட் ஷேர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணி குளிர் காஞ்சிக்கிறாங்க. கைஸ், பெஸ்ட் விஷஸ் டு யூ. இது வந்து உங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்க. வாட் எவர் நீங்கள் பண்ணுன்றதை பண்ணிடுங்க. ஸோ இவனுங்க தான், சாரி இதில் விமனும் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் தான் வந்து விஜய் வந்து பாலிட்டிக்ஸ்க்கெலாம் செட் ஆக மாட்டார், விஜய்க்கு வந்து பாலிட்டிக்ஸில் லாக்கியே இல்லை, சினிமாவில் பண்ணுறதெல்லாம் அவர் பாலிட்டிக்ஸில் பண்ணி இது பண்ணிடலான்னு நினைக்கிறாரு, இப்படிலாம் சொன்னவங்க. இன்னொன்று வேறு சொல்லுவாங்களே, சினிமாவை வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வராதிங்க. இல்லை நான் கேட்குறேன், இப்போது உங்களுக்கு இருக்க வன்மமெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது? சினிமாவில் இருந்துன்னு வந்தது. ஐ மீன் விஜய் ஆஸ் அன் ஆக்டர் மேலே இருக்க வன்மத்தை தானே இப்போ விஜய் ஆஸ் அ பாலிட்டிஷியன் மேலே நீங்கள் வீசுகிறீங்க. இன்னும் விஜய் சார் பாலிட்டிக்ஸில் பவர் எடுத்து ஆட்சியில் வந்து எதுவும் பண்ணவும் ஆரம்பிக்கல, எதுவும் இது பண்ணல. அதுக்குள்ளேயே வந்து லாக்கி இல்லாத மனுஷன் வந்துட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் இன் திஸ் வீடியோ. எனக்கு இது நார்மலாக இருந்தால் கூட ஐ டோன்ட் பாதர் அபவுட் திஸ், நான் இதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ஒன் பை ஒன் ஒருத்தராக தெரியும் ஹூ டாக் ஷிட் அபவுட் விஜய் டியூரிங் ஹிஸ் சினிமா டைம்ஸ். அவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாமல் இப்போ அவரை போட்டு இந்த இஷ்யூக்காக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியாமல். இன்னும் நிறைய உண்மைகள் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும். அது வராமலே போட்டு இப்படி அடிக்கிறாங்க. சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க, செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. என் மைண்ட்லலாம் என்ன ஓடுதுன்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சேட். இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேட்டு நடக்கவே கூடாது. த கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் த ஃபேமிலிஸ். அந்த இறந்தவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இந்த சம்பவம் வந்து தற்செயலாக நடந்தது, இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இஃப் சம் ஒன் இஸ் பிஹைண்ட் திஸ், யாராவது இதுக்கு பின்னாடி இருந்து இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சனோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா 40 உயிர் இல்லைங்க, ஒரு உயிர் போயிருந்தால் கூட தே ஷுட் பி பனிஷ்ட் சிவியர்லி. 40 பேர், 40 ஃபேமிலிஸ் கஷ்டப்படுறவங்க தான் எல்லோரும். கண்டிப்பாக இதை யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணப்படணும். விஜய் சார், ஐ நோ யூ ஆர் கோயிங் த்ரூ அ வெரி பேட் டைம். நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ராமாவில் இருக்கீங்க, ரொம்பவே கஷ்டம்தான் இந்த டைம். தப்பு கரெக்டு அதெல்லாம் தாண்டி அவருக்காக கூடின ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருப்பார். ஒரு பக்கம் த்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு பக்கம் மக்களை நீங்கள் ஏன் பார்க்க வரல, ஏன் லேட்டாக வந்தீங்க, அந்த மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஸ்டேட்டில் தான் இப்போ அவரோட மைண்ட் இருக்கும், அவரும் இருப்பார். இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.